ரீசென்ட்டா வந்து நான் மீஷோல வந்து ஒரு லிக்விட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்ன லிக்விடுனா, காப்பர் பிராஸ் கிளீனர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வந்து 2 பாட்டில்ஸ் வந்து வந்திருந்தது. 200 எம்எல், 200 எம்எல். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, ₹100 தான். 2 பாட்டில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இத வந்து கொஞ்சம் டவுட்டோட தான் எடுத்தேன். கண்டிப்பா வந்து இந்த பிராஸ்ல, காப்பர்ல இருக்க அழுக்கெல்லாம் போயிருமா அப்படின்னு. இதுக்காண்டியே 2 வீக்ஸ் வந்து நானு பாத்திரத்த, பூஜை பொருளெல்லாம் வந்து கிளீன் பண்ணாம வச்சிருந்தேன். சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்துரும். இப்படி இருக்க பூஜை பொருள வந்து நான் வந்து இந்த லிக்விட வச்சு கிளீன் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகலையா? அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். தேய்ன்னு தேய்க்க வேண்டிய நிலைமை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது பின்னாடி வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி மட்டும் விட்டுட்டு, தொடச்சு எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, நான் தொடச்செல்லாம் எடுக்கல. அந்த லிக்விட வந்து ஒரு கிண்ணத்துல வந்து ஊத்திட்டு, அத பிரஷ்ஷ வச்சு வந்து தேய்க்க சொன்னாங்க. நான் பிரஷ்ஷ வச்சு தேய்ச்சு தேய்ச்சு பார்த்தேனா, என் கையே வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. தூக்கி போட்டு கம்பி எடுத்து வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த கம்பியில மட்டும் தான் அந்த லிக்விட வந்து நான் டிப் பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். மத்த எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த லிக்விட் மட்டும் தான் எல்லா பூஜை பொருட்களுக்கும் அந்த லிக்விட் மட்டும் தான் நான் தடவி தடவி வைக்கிறேன். இத வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ளை பண்ணிட்டு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு, ஒரு காட்டன் துணியால வந்து தொடச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லிக்விட தொடுறப்ப எனக்கு எந்த ஒரு எரிச்சலோ, இல்ல சைட் எஃபெக்ட்ஸோ இல்ல. நார்மலா நம்ம இந்த விம் ஜெல் இதெல்லாம் வந்து பாத்திரம் வெளக்குறப்ப நம்ம வந்து தேய்ச்சா எப்படி இருக்கும் கையி, அந்த மாதிரி தான் இருந்தது. எந்த எரிச்சலும் எதுவுமே தொந்தரவெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து நான் தேய்ச்சு வச்சுட்டேன். ஆனா, இவங்க வந்து தொடச்சு எடுக்கணும்னாங்களா, ஆனா நான் திரும்பி என்ன பண்ணேன்னா, என் கை கால வச்சுட்டு சும்மா இருக்காம, எல்லாத்தையும் எடுத்து திரும்பி கம்பிய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். தேய்ச்ச பிறகு தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாறாதுல்ல, அதான். ஏதோ சொல்லுவாங்களே, சும்மா இருந்த மாமியா மருமகள போட்டு தாலாட்டுன்ற மாதிரி. நான் பாட்டுல கம்முண்டு இருக்க மாட்டாப்புல, விம்மையும், பித்தாம்பரையும் வச்சு நான் பாட்டுல வெளக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளக்கி முடிக்க மாட்டாப்புல, எதையோ பார்க்குறேன், எதையோ தேய்க்கிறேன்ட்டு மீஷோல ஆர்டர் பண்ணி இத வாங்குனா, சரி காசு தான் வேஸ்ட் ஆக போகுதுன்னு நெனச்சேன். ஆனா அப்படி ஆகலையே! சூப்பரா பளபளன்னு குடுத்துருச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், இந்த சொம்பு ஃபர்ஸ்ட்டு வெளக்குறப்ப என்ன கண்ண இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குதுன்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அம்புட்டு சாமியான எம்புட்டு பளபளன்னு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உண்மையிலேயே ஒர்த்து தான். பை ஒன் கெட் ஒன்ல 2 டப்பா வாங்குனது ரொம்பவே நல்லதா போச்சு. நல்லா பளபளன்னு இருக்கு. இந்த வீடியோலாம் புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக் பண்ணிட்டு, ஒரு கமெண்ட்ட போட்டு விட்டு போங்க. உங்களுக்கு வேணும்னா மீஷோல அல்கலின் காப்பர் பிராஸ் லிக்விடுன்னு செக் பண்ணி பாருங்க. பாய்.